ஹாய் ஹலோ குட் மார்னிங். சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டீங்க? நான் வந்து கத்திரிக்காய் சாம்பார், கடையோட வடை. எங்கள் வீட்டுக்கார் வாங்கி கொடுத்தாரு. எனக்கு கடையிலேருந்து வடை வாங்கி வந்து கொடுத்தாரு. எனக்கு தொட்டுக்கிறதுக்கு இல்லைன்னா சாப்பிட முடியாதுன்ட்டு எனக்கு வாங்கி கொடுத்துணும். எனக்கு வாங்கி வந்தார். அது கையில் பிடிச்சின்னு வராரு. இப்படி எங்கள் வீட்டுக்காருக்கு என் மேலே ரொம்ப பாசங்க. ஏன்னா எங்கள் பையனுக்கு கூட எதனா இல்லைன்னு சொல்லிடுவார், எனக்கு மட்டும் இல்லைன்னே சொல்ல மாட்டார். அவர் காசு எனக்கு வீட்டுக்கு கொடுக்கலனாலும் நான் இதை ஆசைப்பட்டேன்னு சொன்னேனாக்கா உடனே வாங்கி கொடுத்துருவார். புடவையாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் சரி வாங்கி கொடுத்துருவார். அது எப்படின்னா கஷ்டப்பட்டாவது வாங்கி கொடுத்துருவார். வீட்டுக்கு கூட காசு கொடுக்கலனாலும் பரவாயில்ல. ஆனால் நான் எதனா கேட்டேன்னா இல்லைன்னே சொல்ல மாட்டார் எங்கள் வீட்டுக்கார். எங்களோட லவ் மேரேஜ் தான். அவர் தான் என்னை லவ் பண்ணார். நான் அவரை லவ் பண்ணல. லவ் சொன்ன பிறகு லவ் பண்ணேன். அவர் தான் ஃபஸ்ட்டு லவ் பண்ணார். எங்கள் வீட்டு பக்கத்தில் இருந்தவங்க. நான் அவங்கள அந்த கண்ணோட்டத்திலே பார்க்கல. அவர் தான் என்னை அப்படி பார்த்துருந்துக்கிறாரு. ஒரு நாள் வேலைக்கு போயிட்டு வரும்போது கார்மெண்ட்ஸுக்கு வேலைக்கு போயிட்டு இருந்தால் ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. வந்து இந்த மாதிரி உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும்னாரு. ஐயோ இது பக்கத்து வீட்டு பையனாச்சு, இந்த பையனை என்றைக்கோ நம்ம சரியாக கூட பார்த்ததில்ல. சரி என்ன நான் சொல்லுங்க. நான் ஐயோ அண்ணன் மட்டும் சொல்லாதீங்க அப்படின்னாரு. சரி சொல்லுங்கள் சங்கர், என்ன பேசணும் அப்படின்னா, நான் அவங்கள லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார். அது எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னேன். அதுக்கு ஒரு ரீசன் சொன்னார். எனக்கு அதெல்லாம் பிடிக்காது, வேண்டாம் அப்படின்னு சொன்னதுக்கு எங்கள் வீட்டுக்காரர் அதுக்கு ஒரு ரீசன் சொன்னார். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்ன சொன்னார்னா, நான் உன்னை நல்லா பார்த்துக்குவேன், உன்னை அப்படி வச்சுக்குவேன் இப்படி வச்சுக்குவேன்னு சொல்லலை எங்கள் வீட்டுக்கார். எங்கள் வீட்டுக்கார் சொன்ன ஒரே வார்த்தை என்ன தெரியுமா, நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன், நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கினாக்கா நான் எங்கள் அம்மாவை எப்படி பார்க்கணும் அப்படி நான் உன்னை பார்த்துக்குவேன் அப்படின்னு சொன்னார். அந்த ஒரு வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சுங்க. இல்லை அது நல்லா இருக்குல்ல, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதனால சரி வாழ்வோ தாழ்வோ என்ற வருஷம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நானும் லவ் பண்ணேன். ஸ்டோரி பிடிச்சிருக்கா? எனக்கு ரொம்ப சிரிப்பு வருதுங்க. இதெல்லாம் சொல்லாமா இல்லையான்னு தெரியல, அதனால சொல்லிட்டேன். கஷ்டமாக வருது. ஓகே, பிடிச்சதை லைக் பண்ணுங்க. எல்லா வீடியோக்கும் லைக் பண்ணுங்க. ரொம்ப நன்றி. பை 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 பை.